அண்மையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட நடிகர் பொன்னம்பலத்தை காண இலங்கையைச் சேர்ந்த முகமது அன்சாம் என்பவர் சென்னை வந்துள்ளார். அப்போது அன்சாம் மண்ணடியில் உள்ள SM லாட்ஜில் தங்கியுள்ளார். இரவில் லாட்ஜுக்கு காவல் சீருடையில் வந்த நபர் போதையில் பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் தன்னை கண்டதும் தன்னிடம் இருந்த 50,000 ரூபாயை மிரட்டி பறித்துக் கொண்டதாகவும் அன்சாம் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் இச்செயலில் ஈடுபட்ட போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்சாம் ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. ஒரு பைக் 2 வீலர் பைக்ல வந்தாரு போலீஸ். ஒரு பொம்பளை ஒண்ணு கிட்ட பேசி இருந்தாரு. அந்த ஏதோ வெளியே வந்த அவர் ஏழாண்டத்தோட நான் வெளியே வந்தா பேக் எல்லாம் பறைச்சி காசெல்லாம் பொடுங்கிட்டாரு. நீங்க தந்த அந்த 50,000 ரிங் வாங்குறதுக்கு தந்த 50,000 INR காசை அவர் பொடுங்கிட்டாரு. அண்ணே இந்த காசை எடுங்க அண்ணே, அவருடைய வேலையிலேருந்து நிப்பாட்டுங்க அண்ணே. இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரிகள்னால முழு தமிழ்நாடு போலீஸுக்குமே கெட்ட பேரு தானே. இன்னொரு நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் தானே. நம்ம நாட்டுல எல்லாம் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த நிலையில் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட வடக்கு கடற்கரை காவல் நிலைய தலைமை காவலர் கனகராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். நடிகர் பொன்னம்பலம் வீடியோ ஒன்றை வெளியிட்டு உயர் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் அன்சாம் இழந்த பணத்தை மீட்டு தர கோரி கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை கமிஷனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயரை அவதூறாக சொன்ன போலீஸ்காரர் மதுபோதையில் இருந்த காரணத்தாலும் அவரை சஸ்பெண்ட் செய்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என் நண்பர் அன்சாரி ஸ்ரீலங்காவில் இருந்து வந்து இந்த பணத்தை இழந்திருக்கிறார். 50,000 ரூபாயை அந்த போலீஸ்காரரிடமிருந்து எனக்கு பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல சில காவல்துறை போலீஸ்காரர்கள் செய்யும் சில காரியத்தால் மற்றவர்களுக்கும் அவப்பெயர் ஏற்படுகிறது. துரித நேரத்தில் இதை கண்டித்து உடனடியாக அவரை சஸ்பெண்ட் செய்து எல்லோருக்கும் நல்ல பெயரை கொடுத்த இந்த காவல்துறை அதிகாரிக்கும் மேலும் கமிஷனர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.